ஹலோ 10th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு தமிழ் 2ஆம் இடைப்பருவ தேர்வு நவம்பர் 2024 கொஷின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம்க்கான தமிழ் கொஷின் பேப்பர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ கொஷின் பேட்டர்ன் பாருங்கள், 50 மார்க்குக்கு கேட்பாங்க மிட் டர்ம் எக்ஸாமு. ஸோ மிட் டர்ம் எக்ஸாமுக்கு அப்புறம் உங்களுக்கு டைமே இருக்காது. ஸோ தயவு செஞ்சு மிட் டர்ம் எக்ஸாமுக்கு நீங்கள் எது படித்தாலும் சரி, எந்த போர்ஷன் எந்த அளவுக்கு படித்தாலும் சரி, அதை தெளிவாக படிச்சுக்கோங்க. திரும்ப ஒரு தடவை நீங்கள் மறுபடியும் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு வந்து மெமரிஸ் பண்ணிக்க. நீங்கள் கொஞ்சோண்டு படித்தாலும் சரி, நிறைய படித்தாலும் சரி, அதை தெளிவாக படிச்சுங்க. ஸோ தட் இஸ் மை கைண்ட் சஜஷன். பிகாஸ் ஆஃப்டர் மிட் டர்ம் எக்ஸாம் உங்களுக்கு வந்து டைமே இருக்காது. ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு ஃபுல் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கே அந்த 20 நாள் டைம் போயிடும். ஸோ அதில் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ண உடனே அடுத்தடுத்து ரிவிஷன் எக்ஸாமாக ஒரு பேக் டு பேக் எக்ஸாம் தான். ஸோ அப்போ திரும்ப படிக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக பிரித்து படித்தாலும் அதை தெளிவாக படிக்கிற மாதிரி பாருங்கள். ஸோ என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் 10th ஸ்டூடெண்ட் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் நீங்கள் வந்து குவார்டர்லி எக்ஸாமில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணிவிட்டு சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். ஸோ விடைக்கேற்ற வினாமைக்க மெய்கீர்த்தி பாடப்படுவத நோக்கம் அதெல்லாம் கேட்டிருக்காங்க. உண்மையான செல்வம் எதுவென நற்றினை குறிப்பிடுகிறது, அதெல்லாம் ஈஸி தான். குற்றம் என தொடங்கும் குரல் கேட்டிருக்காங்க. ஸோ தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்பும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஊர்தி ஓட்டுபவர், வாலி தண்ணீர், அதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து தொடர் அமைக்க, அந்த கொடுத்துருக்க சொல்ல வச்சு தொடர் அமைக்கிறது, கலைச்சொற்கள், இதெல்லாம் வெண்பாவின் வகைகள், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த கொஷின் வந்து எதுக்காக நான் இந்த கொஷினை சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணேன்னா, ஐ திங்க் மிட் டர்ம் எக்ஸாமில் நான் பார்த்த நிறையா கொஷின்ஸில் இந்த கொஷின் வந்து ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் கொஷின் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. டஃபஸ்ட் மீன்ஸ் நான் எதனா எழுதவே முடியாது அந்த மாதிரி கிடையாது. ஸோ கொஞ்சம் டீப்பாக யாரெல்லாம் படிச்சிங்களோ ஸோ அவங்களால மட்டும்தான் அட்டன் பண்ணுற மாதிரி இந்த கொஷின் பேப்பர் இருந்துச்சு. ஸோ தட்ஸ் வை ஐம் சூஸிங் திஸ் கொஷின் பேப்பர். ஸோ இதை வந்து கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சிலப்பதிகாரம், மறுவூர் பாக்கம் 8 மார்க் பொறுத்த 6 மார்க் பொறுத்தவரை ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ அந்தது சங்க இலக்கியங்கள் காட்டும் போற்றப்படும் அரங்கல் இன்றைக்கும் தேவை, அதெல்லாம் ஈஸி தான். ஸோ அடுத்தது மங்கையரை பிறப்பதற்கே நல்ல மாதவன் செய்த அந்தது, நாளிதழ் ஒன்றின் பொங்கல் மலரில், அது எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ கீழே வந்து ஆன்சர் கீ இருக்குது. இந்த கொஷின் பேப்பருக்கான அஃபீஷியல் ஆன்சர் கீ கீழே இருக்குது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ எப்படி ஆன்சர் இருக்குதுன்னு. ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட். தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்.